அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா. வணக்கம் நண்பர்களே, இன்னொரு அருமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டிஷஸ் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறது, அதாவது மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு 3 வரமிளகாய் ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் ரொம்ப போட்டுறாதீங்க, சட்னி இனிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி காரம் போடாமல் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்க மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஆனியனில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அண்டு நம்ம புளியும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம அரைக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு, அந்த சட்னியோட டேஸ்ட்டு அப்போ தான் சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்து நம்ம அந்த ஆயிலை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா அது அந்த ஹீட்டெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை அதே வானலில் போட்டு நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரு சிலர் அப்படியும் போட்டுக்கலாம். மிக்ஸி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அந்த வானல்லே போட்டு நல்லா இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வானலில் இருக்க எண்ணெயே இதுக்கு போதுமானது. நீங்கள் அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையாக வச்சிங்கன்னா எண்ணெய் கம்மியாக தானே இருக்குது, அதனால் அது ஒரு தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆனால் கூட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி எவ்வளோ போட்டிருந்தோம், ஆனால் இவ்வளோ அளவுக்கு அது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கூடயே ஒரு சிலர் கொத்தமல்லி போட்டு வணக்குவாங்க. அதில் இருக்க தண்ணி அந்த கடலைப்பருப்பு மொறுன்னு பொரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால தான் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கிறத தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா கொத்தமல்லி தலையை வணக்கிட்டு நம்ம இப்போது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளியை நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். ஒரு சிலர் இப்படி போட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தேங்காவை நான் ஒரு பத்து தேங்காய், இவ்வளோ தேங்காவை நான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் போட்டுற வேணாம். இப்போது நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி நல்லா உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ ரெடி ஆகிடுச்சு நம்ம கும்கும் சட்னி. இதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணி தாளித்து கொட்டிடலாம். இது சூப்பராக செமையாக ஃபேண்டாஸ்டிக்காக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இது மாதிரி ஈஸியாக அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நீங்களும் விதவிதமாக வீட்டில் இருக்கவங்கள செஞ்சு அசத்தணுமா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.